ಶ್ಯಾಮಾನಂದ ದೇವ ಶ್ಯಾಮಾನಂದ ದೇವ ಶ್ಯಾಮಾನಂದ ಸದ್ಗುರುದೇವ ಶ್ಯಾಮಾನಂದ 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 ದೇವ ಶ್ಯಾಮಾನಂದ ಸದ್ಗುರುನಾಥ ಶ್ಯಾಮಾನಂದ ಪ್ರಿಯ ಶ್ಯಾಮಾನಂದ ಪ್ರಿಯ ಲಲಿತಾನಂದ ದೇವ ಮಮ ಗುರುನಾಥ ಲಲಿತಾನಂದ ದೇವ ಮಮ ಗುರುನಾಥ ललितानंद देवा सद्गुरुनाथ सद्गुरु श्यामानंद भगवान की जय। ललितानंदनाथ सद्गुरु महाराज की जय। वात्सल्याद भयप्रदात गुरुवरद वरेण्यात साश्चर्यं कृत कीर्तनात् परं न जाने श्री गुरोः साश्चर्यं कृत कीर्तनात् परं न जाने श्री गुरोः मात्सर्यरहितात् परात् साधक कुलेश भूषणात् साधक कुले मानितात् ललितानंद श्री गुरोः परं न जाने श्यामानन्दान्ते वासकात् श्यामानन्द अन्ते वासकात् स्वतस्तृप्त गुणार्णवात् गुरुवरद देशिकात् भूमाम्बा सहितायात् ललितानंद श्री गुरोः परं न जाने मदमोहादि रहितात् सुगुणालयात् रमणीयात् अतिविनय शीलात् अतिविनय शीलात् मम गुरुवर वरेण्यात् श्रीललितानंद गुरोः परं न जाने साश्चर्यं कृत कीर्तनात् परं न जाने श्री गुरोः सद्गुरु ललितानंदनाथ महाराज की जय। श्यामानंद भगवान की जय। வாத்சல்யாத்து அபயப்பிரதாத்து வாத்சல்யத்தினாலும் அபயமளிப்பதினாலும் தன்னை அண்டியவர்களுக்கு குருவரத வரேண்யாத்து உயர்ந்ததான வரமளிப்பதிலே சிறந்ததான குருவரராக இருந்து கொண்டு சாஸ்சரியம் கிருத கீர்த்தனாத்து ஆச்சரியமாக ஹரிநாமத்திலே ஈடுபட்டு இருக்கின்ற பரம் ந ஜானி ஸ்ரீ குரோஹோ அப்பேற்பட்ட குருநாதாளுக்கு லலிதாந்தநாதருக்கு பரம் உயர்ந்ததான ஒரு பெரியவரை நான் கண்டதில்லை. மாத்சரிய ரஹீதாத்து பராத்து யாதொரு விஷயத்திலும் மதமோ மாத்சரியமோ பிறரை கண்டு பொறாமையோ கொள்வதோ அறியாத உயர்ந்த சாதக குலேஷ பூஷணாது சாதக குலங்களிலே பூஷணமாக ஈஸ்வராகவும் உயர்ந்தவராகவும் பூஷணமாகவும் சாதக குலத்திற்கே ஒரு பூஷணமாக நடுநாயக மணியாக இருந்து கொண்டு சாதக குலம் அனிதாத்து அப்பேற்பட்ட சாதக குலங்களால் புகழப்பெற்றவரான லலிதானந்த ஸ்ரீகுரோஹோ லலிதாந்தநாதாத்து ஸ்ரீகுரோஹோ அப்பேற்பட்ட லலிதாந்தநாதரை காட்டிலும் ஸ்ரீகுருவை காட்டிலும் பரம் ந ஜானே மற்றொரு பெரியவரை நான் கண்டேன் அல்லேன். ஷியாமானந்தாந்தே வாசகாத்து ஷியாமானந்தோட அந்தேவாசியாய் இருந்து கொண்டு
ஸ்வதஸ்திருப்த குணார்ணவாது தன்னில் தான் ரமிப்பவராக கிடைத்ததை கொண்டு சந்தோஷப்படுபவராக குருவரத தேசிகாத்து வரமளிக்கும் குருவரர்களுள் உயர்ந்த தேசிகராக ஆச்சாரியராக இருந்து கொண்டு பூமாம்பா சகிதாத்து பூமாம்பாவுடன் கூட சகச்சரராக இருக்கின்ற லலிதானந்தாத்து பரம்ன ஜானே லலிதானந்தநாதரை விட உயர்ந்த ஒரு பெரியவரை நான் கண்டேன் அல்லேன். மதமோகாதி ரஹிதாத்து மதம் மோகம் யாதுமற்றவர் சுகுணாலயாது ரமணீயாத்து உயர்ந்ததான நற்குணங்களின் கடலாக இருப்பவர் ரமணீயாத்து மனத்தை கவரக்கூடியவர் அதிவினய சீலாத்து மிகவும் வினயமான சீலஸ்வரூபியாக இருந்து வந்த மம குருவரத வரேண்யாத்து என்னுடைய குருநாதரை காட்டிலும் லலிதானந்தாத் பரம்ன ஜானே அப்பேற்பட்ட குருநாதரை காட்டிலும் ஒரு பெரிய சாதகரை நான் கண்டேன் அல்லேன் என்று இந்த கீர்த்தனை குருநாதரின் பேர் அமைந்துள்ளது. புண்ணியானிமான் பரம பகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே சத்குரு லலிதானந்தநாதரின் சரிதாமிருதம் பாகம் 4 யதாமதி யதாசக்தி அவருடைய சரித்திரத்தின் தொடர்ச்சி தத்வாரா அவர் செய்த பல்வேறு சாதனைகள் அளப்பரிய உயர்ந்த சீரிய செயல்கள் சாதனைகளின் மகத்துவம் அவருடைய பெருமை இவ்வனைத்தையும் நாம் ஹதயங்கமமாக உணர்ந்து தெளிந்து குருநாதருடைய திவ்ய சரணாரவிந்தங்களிலே அனன்யமான பக்தி கொண்டு ஒழுக வேண்டும் என்ற முயற்சியிலே இதை சமர்ப்பிக்கின்றோம். அத யதிதமஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்ம தஹரோஸ்மி அந்தராகாசதஸ்மின் யதந்தரம் அன்வேஷ்டவ்யம் தத்வாவ விஜிக்ஞாசித்தவ்யம் இதி என்று சாந்தோக்கிய உபனிஷத் கூறுகின்றது. இது தஹரவித்தை என்று ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான வஸ்துவாகும். நிர்குணமாக இரண்டற்றதான திக்தேச காலாதி வர்த்தமானங்கள் அற்றதான பரபிரம்மம் சாதாரண ஜனங்களுக்கு சூன்யம் போல் தோற்றமளிக்கும். ஆனால் ஸ்தூலமாக விளங்கும்படி ஒரு உபாசனா மார்க்கத்தை காட்டினால் அதன் மூலம் அவர்களுக்கு ஆச்சரியமான உண்மை தெளிவு ஏற்படும். எனவே இந்த இதய தாமரையில் வீட்டிலே கருவியாகிய அந்தக்கரணங்களை அடக்கி வைராக்கியம் தன்னை வளர்த்து பிரம்மச்சரியத்தை போஷித்து சத்தியம் முதலான சமதமான நற்குணங்களை கூட்டிட உபதேசிக்கின்ற குருநாதர் உபதேசிக்கின்ற முறையிலே தியானம் செய்தால் பிரம்மத்தை அடையலாம் என்றும் பகவத்பாதாள் இதற்கு வியாக்கியானம் செய்துள்ளார். தஹர என்றால் சிறிய என்று பொருள். தைத்திரிய ஆரண்யகவும் இதை பற்றி கூறுகையிலே தஹ்ரம் விபாபம் பரமேஷபூதம் யத் புண்டரீகம் புரமத்யசகஸ்தம் தத்ராபி தஹ்ரம் ககனம் விஷோகஸ்தஸ்மின் யதந்தத் ததுபாசிதவ்யம் என்று கூறுகின்றது. கட்டோபனிஷத் கூறுகையிலே அனோரணியான் மகதோமஹியான் என்று பரமாத்மாவின் சுரூபத்தை கூறுகின்றது. திருமந்திரம் இவ்விஷயத்தை கூறுகையிலே உடம்பினை முன்னமிழுக்கெழுகின்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஒம்புகின்றேனே என்று உடம்பை எதற்காக நாம் போஷிக்க வேண்டும் என்றால் அது ஒரு ஆலயம். அதற்குள்ளே இதயாகாசத்திலே தஹரம் என்கின்ற சிறிய இடத்திலே இதய தாமரையிலே பரமாத்மா இருந்து அருள் புரிகின்றான். இதை அறிவதற்கு வழி என்ன என்று ஆரம்பத்திலேயே இந்த சாந்தோக்கிய உபனிஷத் அஷ்டமோத்தியாயத்திலே கூறுகின்றார். யத் அந்தஸ்தஹா தத் அன்வேஷ்டவ்யம் தத்வாவ விஜிக்ஞாசித்தவ்யம் இதி. அது அன்வேஷ்டவ்யம் குருப்பிரசாத லப்ய சரணா ஷவணாத்யுபாயைஹி அன்வேஷ்டவ்யம் என்று உபனிஷத் பிரம்மேந்திரால் இதற்கு வியாக்கியானம் செய்திருக்கின்றால். குருப்பிரசாதத்தினாலே நமக்கு கொடுத்த கரணங்களை ஷவணம் மனனம் நிதித்தியாசனம் தாரண தியான சமாதி என்கின்ற நிலையை மெல்ல மெல்ல அந்த சாதகன் அழிய வேண்டும். இதுதான் அழியாத பிரம்மபுரம். இந்த அந்தராகாசத்திலே இருக்கின்ற பரம்பொருளுக்கு அழிவில்லை. அதை தாங்கி இருக்கின்ற சரீரம் ஷீரியத்தை சரீராக அழியக்கூடியது. எனவே அது நிலையற்றது. இது சிதம்பரம் என்று சைவர்கள் எடுத்து ஓதுகின்றார்கள். இது தில்லை ஸ்தலம், இதுதான் சிதம்பர ரகசியம், இதுதான் பரமாத்மா ஆனந்த ஸ்வரூபி ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றான். அதனால்தான் ஆர்திரா தினத்திலே ஆடிக்கொண்டு வருகின்றான். முதல் காட்சி பஞ்சமடுக்கு தரிசனம். அதன் பின்னர் வெள்ளை சாத்தை எடுத்துவிட்டு சிவகாம் சுந்தரியோடு விதி உலா வருகின்றான். ஆனந்த நடமாடி வருகின்றான். பின்னர் போகும் பொழுது
அந்த பரமாத்மாவின் சிரசிலே உள்ள கங்கையை கண்டுவிடுகின்றாள் சிவகாம சுந்தரி. கோபித்துக் கொள்ளுகின்றாள். மற்றடி உற்சவம் நடக்கின்றது. சுந்தரமூர்த்தி நாயனார் இருவருக்கும் பிணக்கை நீக்கி வைத்து இருவரையும் சேர்த்து வைக்கின்றார் என்ற உற்சவம் ஆச்சரியமாக நடக்கின்றது. இந்த சேர்த்து வைக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய ஸ்தானம்தான் குரு. இந்த ஜீவராத்மா ஆகிய அந்த பராசக்தி பரமாத்மாவாகிய அந்த ஆனந்த தாண்டவ மூர்த்தியோடு சேர்ந்திருக்க ஏதாவது சம்சயத்தினால் விலகும்படியாக நேரிட்டால் அதை குரு வந்து நீக்கி அம்மானி அறிய வேண்டியது இது என்று போதிக்கின்றார் என்று இந்த தத்துவம் கூறுகின்றது. அதனால்தான் பகவத்பாதால் கூறுகையிலே குரோரங்கிரி பத்மே ததக்கிம் குருநாதனுடைய திருவடியை அன்றி மறுப்புகள் நமக்கு ஏது. எனவே குரு சரணமே நமக்கு சர்வஸ்வம் தரவல்லது, சர்வஸ்வம் சித்திக்க செய்வது, சகல காமனையும் பூர்த்தி செய்து அவாப்த காமனாக நம்மை செய்து அதன் பின்னர் அகாம சித்தியை நமக்கு அளித்து தன்னில் தான் உரையும் தாக்குரா நிலையிலே யாண்டும் நீடித்து வாழ்வதற்கு வழிவகுக்கின்றார். அப்பேற்பட்ட உயர்ந்ததான ஸ்ரீ வித்யானந்தநாதர் அவருடைய அந்தேவாசியாக பூர்ணானந்தநாதர், அவருடைய தத்பதாஸ்ரய அந்தேவாசியான பரானந்தநாதர், தத்பதாங்கித அந்தேவாசியான ஷியாமானந்தநாதர், அவருடைய கொம்மளமான அந்த திருவடி தாமரைக்கு அந்தேவாசியாக நமது பூர்வ புண்ணிய வசாத்து பாக்கியவசாத்து உமாம்பா சமேத ரித்தானந்தநாதர் விளங்குகின்றார். அவர்கள் ஸ்ரீபுரத்திலே ஆச்சரியமாக இருந்து அங்கிருந்து நம்மை கட்டாட்சித்து பலமளிக்கின்றார்கள் என்பதுதான் சத்தியம். நம் குழந்தைகள் நாமிட்ட ராஜபாட்டையிலே செல்கின்றார்களா என்ற நிரீக்ஷணத்தோடு கருணையோடு நம்மை பாலித்து வருகின்றார். அவருடைய கட்டாட்ச பலமே நமக்கு இரு கோடுகள் போன்ற இரு ரயில்வே தண்டவாளத்திலே உட்பட்ட கற்கள் எவ்வாறு அதை தாண்டி வெளியே செல்லாதோ அதுபோல் நமக்கு ரட்சையை இட்டிருக்கின்றார்கள். அந்த வேலையை தாண்டி நாம் என்றும் விலக மாட்டோம் என்ற மகா விசுவாசத்தோடு சரிதாமிரதத்தை அலமேலு அம்பாவின் திருக்கரத்தை பிடித்த குருநாதர் இல்லற கார்கத்திய தர்மத்தை நிறைவேற செய்கின்றார் என்ற இடத்திலே நிறுத்தி இருக்கின்றோம். இதை தொடர்கின்றோம். ஆதிசங்கர பகவத்பாதால் ஸ்தாபித்த 4 மடங்களிலே உத்தராம்நாய ஜோதிர்மய பீட்டமாகிய தோட்டகாச்சாரியால் ஆதிகுருவாகியிருந்து அப்பரம்பரையிலே வந்துதித்த சிவரத்ன கிரிசுவாமிகள் என்கின்ற உயர்ந்ததான அந்த குரு பரம்பரையிலே ரத்ன பதக்கமாக இருந்த அவருடைய சீடராக நமது ஸ்ரீ ஞானானந்த கிரிசுவாமிகள் பொறுப்பேற்றார். பாண்டுரங்கனுடைய சங்கல்பம் சந்திரபாகா தீரத்திலே சாதுர்மாசியம் அனுஷ்டிக்க சென்ற பெரியவாளிடம் இருந்து கிளம்பிய ஒரு ஜோதி பாண்டுரங்கன் கைங்கரியத்திலே நியத்தராக அனவரதம் தன் காலத்தை கழித்து வந்த அந்த சுப்பிரமணியன் என்கின்ற பிரம்மச்சாரியின் முன் பூமிக்கும் ஆகாசத்திற்கும் ஒரு பெரும் ஜோதியாக வியாப்தமாக நிற்க தன்னுடைய தந்ததாமனாதிகளை முடித்து கொண்டு அதை பின்தொடர அது சந்திரபாகாவின் அக்கறையிலே இருந்த தொடக்காச்சாரியாளுடைய அந்த சாதுர்மாசியம் நடக்கின்ற இடத்திலே அப்பந்தலிலே கொண்டு விட்டது. அக்கணமே குருவினால் ஆட்கொள்ளப்பட்டார். அவர் இவருடைய கைங்கரியத்தையும் இவருடைய பக்குவத்தையும் இவருடைய ஞானத்தையும் அவர் செய்த பூர்வ புண்ணியத்தையும் அவர் செய்த குரு சேவையும் நினைத்து அவரையே தன்னுடைய வாரிசாக ஸ்ரீ ஞானானந்தகிரி என்கின்ற சம்யமீந்திரராக அவருக்கு துரியாசிரமத்தை வழங்கி அவரை தன் வாரிசாக அனுபவித்து தனது வாரிசாக அறிவித்து தான் சித்தி அடைந்தார். தபோவனம் ஞானானந்தகிரி சுவாமிகள் காலம் கடந்த மகாஞானி. குழந்தையானந்த சுவாமிகளைப் பேர் குழந்தை போல் யாவரிடம் பழகுவார். அவருக்கு 2 விஷயம் முக்கியமானவை. ஒன்று அன்னதானம், மற்றொன்று நாமகீர்த்தனம். நாமசங்கீர்த்தனம் செய்யும் அடியார்கள் எவரே ஆயினும் அவர் வயிறார உண்ண வேண்டும், சதா நாமசங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். இதையே தன்னுடைய பூஜா பத்தத்திலே பிரசித்தமாக வைத்திருந்தார். அனைவருக்கும் உணவளித்த பின் வந்து தரிசனம் செய்யலாம், சுவாமி எங்கும் செல்லாது, வருவோம், அன்னலட்சுமி காத்திருக்கின்றாள் என்று கூறி முதலில் அன்னலட்சுமியை ஏற்குமாறு கூறுவார். அவர்கள் வந்த பிறகு ஏகாந்தமாக உரையாடுவார். அவர்களுடைய பூர்வோத்தரத்தை எடுத்துரைப்பார். அவர்களுக்கும் தெரியாத விஷயங்கள் இந்த சம்பாஷணையிலே வெளிப்படும். இவர் பிறந்த இடம் மங்களாபுரி என்கின்ற கர்நாடக பிரதேசத்தில் உரைகின்ற திருத்தலம். தந்தை வெங்கோபர், தாயார் சக்குபாய். 7வது வயசிலே ஸ்ரீக்ஷேத்திரம் பண்டரிபுரம் தனிலே குருநாதரால் ஆசிரிக்கப்பட்டு துரியாசிரமியாக பொறுப்பேற்றார். பீட்டாதிபத்தியமும் தனக்கு ஒரு சுமை என்பதை மெல்ல கருதலானார். சாதாரண நிஷ்கிஞ்சன ஜனர்களான பாமர ஜனர்களுக்கு அவர்களுடன் பழகுவதற்கு பீட்டாதிபத்தியம்
ஒரு தடையாக இருப்பதை உணர்ந்தார். தனக்கு ஒரு வாரிசை நியமித்தார். அவருக்கு அனைத்து ஞான நீதியையும் வழங்கினார். பின்னர் பரிவிராஜக வரேண்யராக அங்கிருந்து கால்நடையாக பாரதமெங்கும் பாரதத்தாயின் மனம் குளிர தன் திருவடியை பதித்து எங்கும் சத்சங்கம் செய்த வண்ணம் திபேத், நேபாள், பர்மா, ஸ்ரீலங்கா இவ்விடங்களுக்கெல்லாம் சகஜமாக சென்று வந்த யோகீஸ்வரராக விளங்கினார். 1860 வருடம் சிதம்பரம் அருகே இவரை கண்டதாக, சிதம்பரம் க்ஷேத்திரத்திலே கோபாலகிருஷ்ண பாரதியாருடன் அளவலாவியதாக இவருடைய தட்சிண பாரதத்தின் பிரவேசத்தை உணர முடிகின்றது. பின்னர் போலூர் அருகே சம்பத்கிரியிலும் திருவண்ணாமலையிலும் காலம் கழித்த வண்ணம் உயர்ஞான நிலையிலே சித்தபுருஷர்களுடன் பழகி வந்தார். புதுச்சேரியிலும் சந்திரநாகூரிலும் இருந்தார். அரவிந்தரையும் மகாகவி பாரதியாரையும் சந்தித்தார். பாரதியார் குள்ளச்சாமி என்ற ஒரு உயர்ந்த பாடலை இவருக்கு பாடி சமர்ப்பித்தார். விரூபாட்சீஸ்வரர் குகையிலே இருந்த ரமணரை சந்தித்தார். அவரை எழுப்பி அவரை இகலோக பிரஜைக்கு வரவழைத்து அவருக்கு உணவளித்து அவருடைய சரீர போஷணத்தையும் தான் கவனித்து வந்தார். இவ்வாறே பல்வேறு சித்த புருஷர்களுடன் ஞானத்தபோதனரை வாவென்றழைக்கும் திருவண்ணாமலையிலே பகுகாலம் இருந்தார். அதன் பின்னர் சித்தலிங்கம் மடத்திலே பெரிய ஜடாமுடியோடு வந்து சேர்ந்தார். வெகுகாலம் அங்கிருந்தார். அரகண்டநல்லூர், சித்தலிங்க மடம், ஆட்டையாம்பட்டி, ஆனைமலை, டால்மியாபுரம் என்று இவர் செல்லாத இடமே இல்லை எனலாம். இவருக்கு தெரியாத மொழிகளே இல்லை என்பதுதான் சத்தியம். இவரிடம் எந்த ஒரு மறைப்பொருளும் விளக்கம் கேட்கப்படலாம். இவரிடம் எதையும் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அவருடைய ஆணையை தவறாது ஏற்க வேண்டும். நாளை இருந்து செல்லலாமே என்று இன்று நாம் கிளம்பினால் அவருடைய உத்தரவு இல்லாததால் நாம் திரும்பி மீண்டும் தபோவனத்துக்கே வந்து சேருவோம். இது பல்வேறு அன்பர்கள் தன் வாழ்க்கையிலே அனுபவித்த உண்மை. அவருடைய பேரன்பிற்கு பிறரை மகிழவித்து மகிழும் அந்த நற்குணத்திற்கு ஈடு இணை எதுவுமே கூற இயலாது. திருக்கோவிலூருக்கு அருகே பண்ணையாற்றின் வடகரையிலே மிகண்டு மருஷி தவமியற்றிய 5 மாமரமுடைய தவச்சாலையிலே ஞானானந்த தபோவனம் தன்னை அமைத்தார். அன்று முதல் இன்று வரை பல்வேறு நாட்டிலிருந்தும் அநேக கோடி மக்களை தன்பால் ஈர்த்து ஞான அமுதளித்து வயிறார உணவளித்து அவர்கள் பசியையும் ஆத்ம பசியையும் ஆத்மதாகத்தையும் நீக்கி தான் சமாதிஸ்தராக இருந்து அருள் பாலிக்கின்றார். வேண்டுவார்க்கு வேண்டத்தக்க எரிவோய்னி வேண்டபொழுதும் தருவோய்னி என்று மணிவாசக பெருமாள் கூறியது போல் அவர் அருளால் அனைத்தையும் பற்று பல்லாயிரம் குடும்பங்கள் ஞானானந்த அடிமைகளாக வாழ்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அநேக கோடி மக்களை தன்பால் ஈர்த்து அமுதளித்து ஞான தபோதனராய் இகபர சுகமளிக்கும் ஞானகணேசராய் ஈப்சித பலப்பிரதனான ஞானஸ்கந்தனாகி உத்தம குரு பீட்டத்திலே உல்லாசமாய் அமர்ந்த ஜோதிர்மய பீட்டாதிபதியாகி ஏகநாயகனாகி ஐயம் திரிபர ஞானமார்க்கதர்ஷியாய் ஓங்காரத்து உள்வொளியாகி ஔதாரிய சித்தனாய் வலம் வந்து 1974 ஆண்டு மார்கழி பௌர்ணமி திதியன்று அகண்டாகார விருத்தியிலே வஸ்துவிலே தன்னில் தான் ரமித்து பிரம்மிபூதராக ஆனார். பிரம்மஸ்வரூபராக ஆனார். என்றும் அவருடைய அதிஷ்டானம் மிகவும் வரப்பிரசாதியாக அனைவருக்கும் காமதேனுவாக இருக்கின்றது என்றால் மிகை அல்ல. இப்பேற்பட்ட நம் குருநாதர் எங்கேயோ சென்னையில் இருந்த ஸ்ரீ லலிதானந்தநாதரின் சொப்னத்திலே சென்று ஆதேசம் தந்தார். தபோவனத்தில் இருந்த நிர்வாக அதிகாரிகளின் சொப்னத்திலும் சென்று லலிதானந்தநாதரை தலைமை பீடத்தில் அமர்த்தி அவருடைய சொற்படி நடந்த அனைத்தையும் ஸ்ரீவித்யா கிரமேண நடத்த வேண்டும் என்று அனைவருக்கும் உத்தரவிட்டார். அதன்படி நம் குருநாதரும் அங்கு சென்று உயர்ந்த விதமாக அனைத்து விதமான கைங்கரியங்களையும் கசடர கற்று கசடர உணர்ந்து உள்ளார்ந்த அனுபவத்தின் பெருக்கினாலே ஷாமானந்தரின் அருள் மழையாலே நனைந்த இவர் குமாரி வட்டு பூஜகः கௌலகண சதீப்சிதः காருண்யாமலமேக ஸ்ரீஹி சக்கரராஜ பிரபூஜகः. தான் அங்கிருந்த காலத்திலே குமாரி வட்டுக பூஜராக கௌலமார்க்கத்திலே உயர்நிலை பெற்றவராக உத்தமாதிகாரியாக உத்தமமான கௌலமார்க்கத்திலே அனுபவம் மிக்க சாதக குலத்தின் திலகங்களுடன் கலந்து தான் கருணையினாலே காலமேகமாக இருந்து ஸ்ரீசக்கர ராஜமதை பூஜிப்பவராக மிளிர்ந்தார். ஞானானந்த கிருபா பூர்ண பிரஜாதிருத யசஸ்வினஹ தஸ்ய சஹஸ்ரநாமம் து கிருதவான் ஞானதீரயம். உயர்ந்ததான கைங்கரியங்கள் பகுகாலம் செய்த நம் குருநாதர் பால் சுவாமி ஹரிதாஸ்கிரி அவர்கள் வந்து சேர்ந்து
ஞானானந்த தபோவனத்திலே ஒரு ராஜகோபுரம் நிர்மாணம் செய்ய வேண்டும், அதற்கு தாங்களே கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க, ட்ரஸ்டிகளுடன் கலந்தாய்ந்து முடிவெடுத்து வாருங்கள் என்று அனுப்ப, அவரோட ஆசையுடன் ட்ரஸ்டிகளுடன் கலந்தாய்வு நடக்க, நானே அனைத்து செலவுகளும் ஏற்கின்றேன் என்று அவர் வாக்களித்தவுடன் ட்ரஸ்டிகளும் சம்மதித்து அவ்வாறு ராஜகோபுரம் எழும்பியது. நம் குருநாதர் அதை திறம்பட செய்து வைத்தார். இது மட்டுமல்ல, முதல் 2 கும்பாபிஷேகங்களையும் தன் பொற்கரத்தாலே செய்தார். 3வதாக ஸ்ரீ ராஜகோபுரம் கும்பாபிஷேகமும் நடந்தது. அது முடிந்து 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடக்க வேண்டும். மறுநாள் காலை அவர் அங்கிருந்து முதல் நாள் மண்டலாபிஷேகத்தை முடித்து கொண்டு கிளம்ப எத்தனித்தார். அப்பொழுது ஸ்ரீ ரமனுடைய ஆசிரமத்தில் இருந்து சிலர் வந்து சேர்ந்து ஞானானந்த தபோவனத்திலே நம் குருநாதரை சந்தித்தனர். எவ்வாறு இங்கு நீங்கள் தங்களுடைய ஆத்மபந்துக்களுடன் கூடி உயர்ந்ததான ஸ்ரீவித்யா கிரமேண கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளை நடத்தி தந்தீரோ, அவ்வாறே ஸ்ரீரமனுடைய சமாதி தலத்திலும் தாங்களே வந்து நடத்த வேண்டும் என்று பிரார்த்திக்க, சரியாகட்டும் என்று அவர்களுடன் கிளம்பினார். குருமாமியும் மற்ற சிஷ்யர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். ரமனுடைய திருத்தலம் வந்தவுடனே சற்று நேரம் ரமணனுடன் ஏகாந்தத்திலே தான் தியானித்திருக்க விரும்புகிறேன் என்று சொன்னவுடனே அன்றிரவு அனைத்து சாதகர்களையும் வெளியே அமர்த்திவிட்டு ஒரே ஒரு காவலனை போட்டு வைத்து அன்று இரவு அவர் எப்பொழுது தானாக கதவை திறந்து கொண்டு வெளிப்படுகின்றாரோ அதுவரை அமைதி காத்து அவருக்கு வேண்டுவன பணி செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டுவிட்டு அனைவரும் கிளம்ப, வெகு நேரம் அங்கு தியானத்திலே அமர்ந்த அவர் நள்ளிரவு வெளிப்போந்தார். மறுநாள் காலை, ரமனுடைய ஆணை, எனக்கு சில எழுத்து வேலைகள் இருக்கு, அதை முடித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி ஏகாந்தத்திலே ஒரு டைரியை எடுத்துக்கொண்டு எழுத ஆரம்பித்தார். ரமனுடைய ஆணைப்படி உயர்ந்ததான ஒரு ஞானானந்த சஹஸ்ரநாமம் அவர் 45 நிமிடத்திற்குள்ளாக அவரால் எழுதப்பட்டது. ஒரு அடித்தலோ ஒரு திருத்தலோ இல்லாது சந்தோபத்தமாக ததுபகத சமாச சந்தியோகம் என்றபடி உயர்ந்ததான பாணியிலே ஞானானந்த சரிதாமிர்தம் சுருக்கமாக தரப்பட்டது. அவருடைய ஞான சாதனை, அவருடைய ஞானவலம் பூப்பிரதட்சணம் செய்தது, எண்ணற்ற சித்த புருஷர்களுடன் சாதுக்களுடன் பழகியது, அவர் பயிற்சி செய்த ஸ்ரீக்கிரம ஆராதனா பத்ததிகள், அவர் கொண்ட உயர்ஞான நிலைகள், சித்திகள், அவருடன் பழகிய மகனீயர்கள், ஞானானந்த தபோவனத்திலே கடை காலத்திலே வந்தமர்ந்ததும் தான் சமாதி அடைப்போவதை முன்கூட்டியே தெரிவித்ததும், அவ்வாறே காசியில் இருந்து லிங்கம் வரும் அதை பிரதிஷ்டிக்க வேண்டும் என்று ஆணையிட்டதும், இவ்வாறு அனைத்தையும் தொகுத்து உயர்ந்த ஒரு ஞானானந்த சஹஸ்ரநாமம் தன்னை எழுதி அந்த ஞானப்பிரானுக்கு தன்னுடைய கைங்கரியமாக அதை சமர்ப்பித்தார். இன்றும் பௌர்ணமி தோறும் முக்கியமான பூஜா தினங்களிலும் பர்வா தினங்களிலும் ஞானானந்த சஹஸ்ரநாமம் அதிஷ்டானத்திலே அர்ச்சனையாக பில்வார்ச்சனையாக நடைபெற்று வருகின்றது. துரியாஸ்ரமினாம் வர பரமஹம் சர்வபினாம் கிருதானேக சுகைங்கர்யான் நௌமி திவ்யௌ மகேஸ்வரௌ. குருநாதருக்கு உறுதுணையாக பூமாம்பாவும் இருக்க, அங்க குருநாதரிடம் துரியாசிரமிகளாக 8 உயர்ந்த சித்த புருஷர்கள் இருந்தனர். தாசகிரி, வித்யானந்தகிரி முதலான எண்ணற்ற உயர்ந்த சாதுக்கள் அங்கு இருக்க, வித்யானந்தகிரி தலைமையிலே ஞான சர்ச்சை தினமும் நடைபெறும். அதிலே குருநாதரும் பூமாம்பாவும் கலந்து கொள்வர். அவ்வாறு சாதுக்களுக்கு உயர்ந்ததான திருப்பணிகளை செய்வர், இயன்ற அளவு ஒத்தாசை செய்வர். அவர்களுக்கு கைங்கரியப்பரர்களாகவே தாங்கள் வாழ்ந்து இந்த திவ்ய தப்பதி ஸ்ரீயுகுலத்தை மறக்க இயலாது. யாக யஜ்ஞ விதானாதி விவித பூஜகானிச்ச நிர்வாகோ நியாமகோ நௌமி திவ்யௌ மகேஸ்வரௌ. யாகம், யஜ்ஞம், அதன் விதிகள் இவை அனைத்தையும் நன்கறிந்த சர்வஜனான நம் குருநாதர் பல்வேறு பூஜா பద్ధதிகளை தொகுத்து வழங்கி, இந்தந்த காலத்திலே இந்தந்த யஜ்ஞங்கள் இந்தந்த ரூபத்திலே செய்ய வேண்டும், இந்தந்த யஜ்ஞங்களுக்கு இந்தந்த அதிகாரி பேதம் உண்டு, இவ்வாறு அநேக யஜ்ஞங்களை செய்த வண்ணம் இருந்தார். குருநாதருடைய சித்திக்கு பிறகு ஜனங்கள் தபோவனம் வருவது சற்று குறைந்த காலத்திலே அனைவரும் சென்னையிலே வந்து நம் குருநாதரை சந்திக்க, ஜனாகர்ஷணம் தனாகர்ஷணம் தேவை. எப்பொழுதுதான் ஆன்மீக பணி, குருநாதர் விட்டு சென்ற பணியை நாம் தொடர்ந்து செய்ய இயலும். அதற்கு ஏதாவது வழி இருக்கின்றதா, ஸ்ரீக்கிரமத்தில் ஏதாவது ஆராதனா பத்ததி இருக்கின்றதா என்று வந்து கேட்க,
இருக்கின்றதப்பா, அதற்கு அதிகாரிகள் உண்டு, அவர்களால் தான் செய்யப்பட வேண்டும். இந்தந்த திரவியம் வேண்டும், அதை எழுதி தருகின்றேன், அதை நானே நடத்தி தருகின்றேன், அதில் ஒன்றும் சமமில்லை. அவர்கள் அனைவரும் ஒன்று கூட நீங்கள் வழி செய்ய வேண்டும் என்று ஆணையிட, அவ்வாறே ஸ்ரீசுக்த பஞ்சதசி சம்புடித்த கர்ப்பிதமான ஸ்ரீசுக்த ஹோம விதானம் அவரால் எழுதி தரப்பட்டு அது ஞானானந்த தபோவனத்திலே நடந்து, அதன் விளைவாக ஞானானந்த குரு பக்தர்கள் வெளிநாட்டிலே வாழ்ந்தவர்கள் அனைவரும் இப்பொழுது திரவியமாக அபிஷேகம் செய்ய இந்த நித்திய கர்மாக்கள் யாவும் செவ்வனே நடைபெற வித்திட்டார் நம் குருநாதர். வார்ஷிகாராதன மகா கும்பாபிஷேக உற்சவான் சரந்தோ சாரயந்தோ ச நௌமி திவ்யோ மகேஸ்வரோ. வார்ஷிக ஆராதன உற்சவங்கள் மற்றும் மகா கும்பாபிஷேகங்கள், மகா யாகங்கள், அந்தந்த காலங்களில் நடைபெற வேண்டிய நடராஜா அபிஷேகம், சிவராத்திரி பூஜா விதி, நவராத்திரி பூஜா விதி இவ்வனைத்தையும் அழகாக எழுதி கொடுத்து அவற்றை நடத்தியும் காட்டி சரந்தோ சாரயந்தோ தௌ, இவ்வாறு இந்த ஸ்ரீயுகலம் அழகாக ஞானானந்த சுவாமியின் திருவழி வாரத்திலே அநேக கைங்கரியங்களை செய்தனர். இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் சுவாமி சித்தி ஆன பிறகு நமது கிருஷ்ணபிரேமி அண்ணா அவர்கள் தலைமையிலே ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் என்பது அங்கு இருக்கின்ற எதிகளுக்கு ஞானபோதனை தரவேண்டி உயர்ந்த நடையிலே, உயர்ந்த பாணியிலே, உயர்ந்த வாகமிருத வர்ஷியான நம் குருநாதர் பிரேமிகேந்திர திருவாய் அமுதமாக அனைவரும் பருகி வந்தனர். அவ்வாறு இருக்கையிலே மதியம் 3 அதன் பின்னர் 7 என்று 2 வேளைகளிலே நடந்தது. மதியம் சீக்கிரமே வந்து நம் குருநாதருடன் ஞான சல்லாபம் புரிவார் பிரேமிகேந்திரர். இருவரும் உயர்ந்த ஸ்தரத்திற்கு சென்று லோகோத்தாரணத்திற்கு ஹேத்துவான நாமசங்கீர்த்தனம் அல்லது ஸ்ரீமத் பாகவதம் கோஷித்த பாகவத தர்மம் இவைகளை சர்ச்சை செய்த வண்ணம் இருக்க, ஒரு நாள் பிரேமிகேந்திரர் நம்மை அண்டிய ஒரு பக்தருக்கு ராஜபிளவை என்ற ஒரு நோய் ஏற்பட்டிருக்கின்றது, அது எத்துணை மருத்துவம் செய்தும் சரிபடவில்லை, அதை செய்வதற்கு உமது பద్ధதியிலே ஏதாவது வழி இருக்கின்றதா என்று கேட்க, குருநாதர் சற்று தியானித்தார். சரி, செய்வோம், ஆனால் அதற்குண்டான திரவியங்கள், அதற்குண்டான ஹோதாக்கள், அத்வர்யு இவர்களையெல்லாம் நான் நியமிக்க வேண்டும், அவர்களுக்கு சகல வசதியும் செய்து தர வேண்டும், நான் சொல்லுகின்ற திரவியங்களை வாங்கி தர வேண்டும், அவர்களை திருப்தி செய்ய வேண்டும் என்று போதித்தார். அவ்வாறு நமது புதுக்கோட்டை ராமநாத சாஸ்திரிகள் தலைமையிலே ஒரு குழு சென்று வனைத்தையும் கோயம்புத்தூரிலே உற்ற அந்த அன்பரின் இல்லத்திலே வெகு விமர்சையாக நடத்தினர். 1 வருடமாயிற்று. அவருடைய நோயில் மிகவும் சற்று மாற்றம் ஏற்பட்டது, அவ்வளவுதான். பின்னர் மீண்டும் பிரேமிகேந்திரர் இவரிடம் வந்து அழாவும் பொழுது யாதிச்சிகமாக சொன்னார், இப்பொழுது நோய் சற்று குணமாகி இருக்கின்றது, ஆனால் பூர்ண குணமாகவில்லை என்ற உடனே தியானித்தார் குருநாதர். அவரை வரச் சொல்லுங்கள் என்றார். அந்த ஆராதனை உற்சவத்துக்கு அவரும் வந்தார். இங்கு ஞானானந்தர் சமாதி தலத்தை நிதமும் 108 ஆவர்த்தி பிரதட்சணம் செய்து இங்கு நடக்கின்ற அன்னதானத்திலே பணம் கட்டி தன் நோய் சரிபட்டால் ஏதாவது பெரிய கைங்கரியம் செய்கிறேன் என்று பிரார்த்திச்சு கொண்டு செல்லுமாறு கூறினார். அந்த வருடம் ஆராதனை முடிந்து அந்த ஆராதனை பிரசாதம் அவருக்கு தரப்பட்டது, தீர்த்தங்கள் போஷிக்கப்பட்டது. அடுத்த வருடம் யாரும் எதிர்பார்க்காத ஆச்சரியமான நிகழ்வு, அவருக்கு பூர்ண குணம் ஏற்பட்டது. பிரேமி அண்ணாவே வந்து இவரிடம் சொன்னார், நல்ல ஒரு குணம் தெரிகின்றது, அனைத்தும் ஒரு ஆசீர்வாதம் என்றார். எனது ஆசீர்வாதம் இல்லை, இங்கே இருக்கின்ற சமாதி திருத்தலத்திலே இருக்கின்ற ஞானானந்த சுவாமிகளின் கட்டாட்ச பலத்தால் அனைத்தும் ஏற்பட்டது, உங்களுடைய சம்சர்க்க பலத்தினால் இது நடந்தது என்று கூற அவருடைய வெணீசீலத்தை கண்டு மகிழ்ந்தார் குருநாதர். அவர் தந்த திரவியத்தை மறுத்தார். இதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை, அனைத்தும் ஞானானந்த சுவாமிகள் செய்தார் என்று எப்பொழுதும் போல அதிவினய ஸ்வரூபியான நம் குருநாதர் அதை மறுத்தார். நவராத்திர விதீனேவம் சங்காபிஷேக காரகௌ நவம் நவமிஹோத்சவான் கிருதௌ நௌமி மகேஸ்வரௌ. நவராத்திர விதி, அதை எவ்வாறு பூஜிக்க வேண்டும், என்னென்ன பாராயணம் செய்ய வேண்டும். உதாரணமாக காலையிலே சண்டி பாராயணம், மதிய வேளையிலே அம்பா சுக்தாதி ஜபங்கள், ராத்திரி சுக்தாதி ஜபங்கள் மற்றும் தேவி பாகவத பாராயணம் மற்றும் சாயங்கால வேளைகளிலே லகு பூஜை, மீண்டும் ஜப தியான சமர்ப்பணம், இவ்வாறு அனைத்தையும் எழுதி கொடுத்தார். அவ்வாறு இந்த நவராத்திரி ஆனவுடனே ஒரு நாள் விசேஷமாக சண்டி ஹோமம், மறுநாள் ஸ்ரீவித்யா ஹோமம் என்று அதையும் செய்வதற்கு வழிவகுத்தார். சங்காபிஷேக விதீனேவம் காரகோ. வார்ஷிக சங்காபிஷேகம் ஆராதன காலத்திலும்
கார்த்திகை சோமவார காலத்திலும் நடைபெற அந்த சங்கத்தை பிரதிஷ்டை செய்யும் விதம், அதற்குண்டான அந்த கோலம், அதை எவ்வாறு வைக்க வேண்டும், என்னென்ன ஜபங்கள் பண்ண வேண்டும், என்னென்ன ஹோமம் செய்ய வேண்டும், அனைத்தையும் எழுதி தந்து நவம் நவமிஹோத்சவான் கிருதௌ நவமி மகேஸ்வரோ இவ்வாறு அனைத்தையும் செய்த திவ்ய தம்பதிகளை நாம் மறக்க இயலாது. மகான் அசஞ்சிதாத்மா ஆபூர்ணார்ணவரூபிணா அத்யாத்ம ஞான சம்பன்னஹ துர்லபோ இஹ பூதலே. மகான் அசஞ்சிதாத்மா, சற்றும் தளராத மனமுடையவர், சஞ்சிதம் யாதுமற்றவர். எப்பேற்பட்ட இடி போல் துன்பம் வந்தாலும் அசிந்து தராத தன்னில் தான் ரமிக்கும் ஸ்திதப்பிரஜன். ஆபூர்ணார்ணவ ரூபிணஹா, அலை நிரம்பிய மகாசமுத்திரம் எவ்வாறு அமைதியாக இருக்குமோ அதன் ஆழத்தை எவர் கண்டிட இயலும், அதுபோல் மகான்களின் திறன். அது போன்றவர் நம் குருநாதர். அனைத்து நதிகளும் உள்ளே வாங்கி அவனைத்தையும் சங்கமப்படுத்தி அவனைத்தையும் தன் வசத்திலே வைத்துக்கொண்டு சற்றும் அசைவில்லாத ஆழம் மிக்கதான மகா சமுத்திரம் போன்ற நம் குருநாதர் இவனைத்தையும் செய்தார். அத்தியாத்ம ஞான சம்பன்னஹா, அத்தியாத்ம ஞானம் நிரம்பியவராக. இவ்வாறு இந்த குருத்வந்தங்கள் துர்லபோ இஹ பூதலே, இப்புவியிலே அவர்களை நாம் காண்பது மிகவும் துர்லபம். உள்ள தொழிர்ந்திடும் சத்குருவே உம்மை மெல்ல மெல்ல அறிந்தோம், சத்குருவே மெல்ல மெல்ல அறிந்தோம். எமதுள்ள தொழிர்ந்திடும் சத்குருவே உம்மை மெல்ல மெல்ல அறிந்தோம். கள்ளமில்லா மனத்தினர் நீவிர் அள்ள அள்ள திகட்டா தேனாவீர், நல்ல அள்ள திகட்டா தேனாவீர். கள்ளம் கபடம் யாதுமில்லாததோர், கள்ளம் கபடம் யாதுமில்லாததோர் தெள்ளிய ஞான சுனையாவீர், தெள்ளிய ஞான சுனையாவீர். உள்ள தொழிந்திடும் சத்குருவே உமை மெல்ல மெல்ல அறிந்தோம். எமதுள்ள தொழிந்திடும் சத்குருவே உமை மெல்ல மெல்ல அறிந்தோம். ஆடிப்பாடி மகிழ்வோம் உன் பெருமை நாடி நாடி ஊரைந்து ஒப்போம். ஆடிப்பாடி மகிழ்வோம் உன் பெருமை நாடி நாடி உணர்ந்து வப்போம். உன் பெருமை நாடி நாடி உணர்ந்து வப்போம். எங்கும் தேடினாலும் கிடைக்கா உயர், தேடினாலும் கிடைக்கா உயர் ஞான ஜோடி குரு ரூபரே. பாடி பாடி மகிழ்வோம் உம் பெருமை நாடி நாடி உணர்ந்து வப்போம். எங்கும் தேடினாலும் கிடைக்கா உயர் ஞான ஜோடி, உயர் ஞான ஜோதி, உயர் ஞான ஜோடி குரு ரூபரே. எமதுள்ள தொழிந்திடும் சத்குருவே உமை மெல்ல மெல்ல அறிந்தோம். உன் பெருமை உணராது காலம் வீணாய் போக்கினோம். உன் பெருமை உணராது காலம் வீணாய் போக்கினோம். உன் திருவாய் மொழி அமுதை பருகினோம். உன் திருவாய் மொழி அமுதை பருகினோம். என்றும் அவ்வழி நின்று உய்வோமே, என்றும் அவ்வழி நின்று உய்வோமே. ஆடிப்பாடி மகிழ்வோம் உன் பெருமை நாடி உணர்ந்து வப்போம். எங்கும் தேடினாலும் கிடைக்கா உயர் ஞான ஜோடி குரு ரூபரே. என்றும் உள்ளத்தோழிந்திடும் சத்குருவே உமை மெல்ல மெல்ல அறிந்தோம். லலிதானந்தரே மெல்ல மெல்ல அறிந்தோம். அறிந்தது போதாது உன் மகிமை கூறுவது, தெரிந்தது போதாது உன் மறுமை அப்படியாம். உணர்ந்தது போராது உன் மகிமை அப்படியாம். என் செய்வோம் காலத்தை வீணாக்கினோமே.
ஆடி பாடி மகிழ்வோம் உன் பெருமை நாடி நாடி உணர்ந்து வப்போம் எங்கும் தேடினாலும் கிடைக்கா உயர் ஞான ஜோடி குரு ரூபரே உயர் ஞான ஜோதி குரு ரூபரே. सद्गुरु ललितानंदनाथ महाराज की, श्यामानंद भगवान की जय.